ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர். நாங்கள் திருவண்ணாமலை பகுதியிலேருந்து பேசுகிறோம் பாஸ்டர். திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் லிடியாங்க பாஸ்டர். எனக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து எனக்கு கழுத்து பகுதியில் எனக்கு ஒரு கட்டி இருந்ததுங்க. ஆனாலும் நாங்கள் அனுதினமும் உங்களுடைய ப்ரேயரில் நீங்கள் பண்ணும்போதெல்லாம் நான் ஜெபத்தில் நானும் கலந்து கொண்டு இந்த ஜெபத்தை இந்த கட்டி சுகம் பெற ஜெபத்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்காக, பாடுகளுக்காக, கடன் பிரச்சனைக்காக, வியாதிக்காக, எல்லாருக்காகவும் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நானும் உங்களுடைய ஜெபத்தில் அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெறுவேன் பாஸ்டர். இருந்தபோதும் எனக்கு அக்டோபர் மாதம் இருந்த அந்த கட்டி மறுபடியும் நாங்கள் ஜனவரி மாதம் போயிட்டு நாங்கள் கட்டி ஒரு 3 ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்க. 3 ஹாஸ்பிட்டலில் போகும்போது திடீர்னு எனக்கு ஒரு நாள் சாயந்தரத்தில் ஒரு 5 மணிக்கு அளவில் எனக்கு பிளட்டு வாமிட் வந்துச்சுங்க. அது எங்கள் வீட்டில் எல்லோரும் பயந்துட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஆகணும் இம்மிடியேட்டான்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பயோப்சி பண்ணி ஆகணுமா, ஏதோ தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து நாங்கள் ஜிக்மேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்க. அங்கே போனால் திரும்ப எங்களுக்கு பயோப்சி பண்ணி ஆகணும்னு அங்கே டாக்டருங்களும் சொன்னாங்க. அதே மாதிரி பயோப்சி எனக்கு 3 இடத்துல எடுத்தாங்க. கையில் பிளட் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு எனக்கு ரிசல்ட்டு இன்னும் எனக்கு ஒரு வரலைங்க. இன்றைக்கி நாங்கள் போனோங்க பிரதர். போயிட்டு நானும் ஒரே பயந்து போனேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை ஜெபத்தில் ரிப்போர்ட்டுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, கேன்சர் கட்டிக்கு சுகம் பெற ஜெபம் பண்ணுவீங்க, வியாதிக்காக ஜெபம் பண்ணும்போது நாங்கள் சகோதரி இரவு ஜெபத்துலேயும் நாங்கள் பங்கு பெறுவோம், காலை ஜெபத்தில் நாங்கள் பங்கு பெறும்போது நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற ஜெபம் எங்களுக்கு உண்மையாகவே எனக்கு அந்த கட்டி இருக்காதுன்ற ஒரு முழு விசுவாசத்தை எனக்கு கொடுத்துச்சிங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்ம ஊழியக்கார ஜெபம் பண்ணுறாரு. உண்மையாகவே நம்மளுடைய ரிப்போர்ட் நார்மல்னு வரும்னு நான் விசுவாசத்தோடு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்க ஃபஸ்ட்டு. போகும்போது எனக்கு அங்கே போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கிட்டு கொடுக்கும்போது நான் டாக்டர்கிட்ட காமிக்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இந்த 3 டெஸ்ட்லேயுமே நார்மல்னு உங்களுக்கு வந்துருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு எந்த டேப்லெட்டோ உங்களுக்கு மெடிசன் நான் எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே நான் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய ஜெபத்தை நாங்கள் பங்கு பெற்ற கிருபைக்காக ஆண்டவர் உங்களோட பேசி மற்றொரு வியாதிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. அநேக சகோதரிமார்களுக்கு எத்தனையோ சகோதரிங்க சாட்சி சொல்கிறாங்க. அந்த சாட்சியில் என்னுடைய சாட்சியம் நான் ஏசப்பா இந்த ரிப்போர்ட் எனக்கு நார்மலாக வந்தாக்கா நானும் இந்த மைக்கேல் பிரதருக்கு நானும் இந்த சாட்சி சொல்லி இந்த தொலைபேசி மூலிமா என்னுடைய சாட்சியம் வரணும் ஆண்டவரேன்ட்டு நான் பொறுத்தனையோடு போனேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் பூர்ண விடுதலை கொடுத்து நார்மல் என்று ரிசல்ட் வர செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி மீண்டும் குடும்பத்தையும் அன்பு சகோதரியும் பிள்ளைகளையும் குடும்பத்தை மேலும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம் பிரதர். காட் பிளஸ் யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பாவிகளாயிருந்தாலும் கர்த்தர் உங்களை மன்னித்து விடுவார். ஆனால் கபடாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, மிகவும் ஆபத்தானது. கபடாய் இருக்கிற பரிசுத்தவான்களை விட கபடமில்லாத பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார். இதைத்தான் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு விவரிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, தாவீது எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவன் கபடமே இல்லாமல் இருக்கிறானோ அவனுடைய பாவத்தை கர்த்தர் நினைக்கவே மாட்டார் என்று இங்கு தாவீது எழுதுகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் இயேசுவை சுற்றிலும் வெகுளியான பாவிகளும் கபடமான பரிசுத்தவான்களும் இருந்தார்கள். வெகுளியான பாவிகள் சகையு, பாவியான ஸ்திரீ,
விபச்சாரத்தில் காட்டி கொடுக்கப்பட்டவள், வரி வசூலிப்பவன், இவர்களையெல்லாம் கர்த்தர் ரட்சிக்க வைத்து விட்டார். ஆனால் கபடமான பரிசுத்தவான்களை ரட்சிக்கப்பட வைக்க முடியவில்லை. உலக பிரகாரமான விலங்கை உடைத்தார், ஆனால் மதச்சார்பான விலங்கை உடைக்க முடியவில்லை. அப்படிப்பட்டவர்கள்தான் ஊழியக்காரர்கள். என்ன உடை அணிகிறார்கள், என்ன செருப்பு போடுகிறார் என்று பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்து கூட செருப்பு அணிந்துதான் பிரசங்கம் பண்ணினார். அதனால்தான் யோவான் ஸ்நானகன் உம்முடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். பாருங்கள், அரைகுறையான கிறிஸ்தவர்கள் மற்ற கிறிஸ்தவர்களை இடறிப்போக பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, தங்கம் கட்டியாக இருந்தாலும் நகைகளாய் இருந்தாலும் மதிப்பு ஒன்றுதான். ஆனால் நகைகளாய் மாறும் பொழுது ஜனங்கள் அதை ரசிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் கட்டிகளாய் இராமல் நகைகளாக மாற வேண்டும் பிரியமானவர்களே. எனவே புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற உங்களுடைய குணநலன்கள் ஆவியானவரால் மாற்றப்பட வேண்டும். ஆவியானவர் மாற்றுகிறதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் செயல்பட முடியும். காரணம், உங்கள் அனுமதி இல்லாமல் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த குணத்தை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் அவர் ஒழிப்பார். நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்பினால் அவர் வளரச் செய்வார். பிரியமானவர்களே, கபடாயிருக்கிற பரிசுத்தவான்களை விட கபடமில்லாத பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார். ஆக பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், ஐயோ நீ பாவி, நீ பாவம் செய்து விட்டாய், நீ குற்றம் செய்தாய், நீ அதை செய்தாய், இதை செய்தாய், ஆகவேதான் கர்த்தர் உன்னை தண்டிக்கிறார், இப்படியெல்லாம் சொன்னால் அதை கண்டு பயந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கும் விசுவாசத்தை நீங்கள் கூட்டுங்கள். இந்த இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் என் பாவங்களை, என் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் அவரை நேசியுங்கள். பிரியமானவர்களே, அவரிடத்தில் நீங்கள் உண்மையாய் அன்பு கூறுகிற பொழுது எந்த ஒரு தவறான காரியத்திற்குள்ளும் நீங்கள் போக மாட்டீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் தகப்பனை நீங்கள் அதிகமாக நேசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றை யோசித்து பாருங்கள். உங்கள் தகப்பனுக்கு பிடிக்காத காரியங்களை நீங்கள் செய்யவே மாட்டீர்கள். காரணம், உங்கள் தகப்பனை நீங்கள் அளவில்லாமல் அன்பு கூறுகிறபடியினாலே. அதுபோல தான் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நேசியுங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கேட்ட வார்த்தையின்படி கபடுள்ளவர்களாய் அல்ல, கபடற்றவர்களாய் நீங்கள் காண வேண்டும் என்பதை தானே ஆண்டவர் விரும்புகிறார். கபடுள்ளவர்களாய் இருந்து மற்றவர்களை குற்றம் சாட்டி குறை சொல்லி நீங்கள் வாழ்வதை விட கபடமில்லாமல் வாழ்வது மிக மேலானது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசுகிறார். பிரியமானவர்களே, கபடற்ற இஸ்ரவேலன் இதோ வருகிறான் என்று சொன்னார். இதோ கபடற்ற இஸ்ரவேலன். நிச்சயமாக என் ஆண்டவர் உங்களையும் பார்த்து அதை சொல்ல விரும்புகிறார். நீங்கள் கபடற்றவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது நம் தேவனுடைய விருப்பம். பிரியமானவர்களே, ஆக ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் என்று சொன்னாலும் நீங்கள் அவர்களை மன்னியுங்கள். பிரியமானவர்களே, மீதையும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையை நாம் நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாகவே நீங்கள் உங்களை சோதித்து பார்ப்பீர்கள் சொன்னால் உங்கள் அருகில் உள்ள உங்கள் தெருக்களில் இருக்கிற நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல இல்லை என்று சொன்னால் நீங்கள் போகிற எந்த இடத்துலனாலும் சரி, நீங்கள் எல்லோரிடத்திலும் பண்பாய், பாசமாய், கபடற்றவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை சோதித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்த குற்றங்களை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று பாருங்கள். உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக பிரியமானவர்களே, கபடற்ற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய விருப்பம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாபமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே, ராஜா, அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை நீர் விசேஷித்த விதமாக நீர் ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் உம்மை தேட வேண்டும்.
அனுதினமும் அதிகாலையில் எழுந்து உம்மை தேடுகிற பொழுது ராஜா, நீர் அவர்களை பலப்படுத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அந்த நாளுக்கு உண்டான அத்தனை கிருபையும் நீர் அளிக்கிறீரப்பா. ஆமாம் ராஜா இயேசுவே, ஏதோ நான் ஒரு நாள் ஜெபித்தேன், ஏதோ ஒரு நாள் யதார்த்தமாக நான் இருந்தேன், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் தினமும் ஆர்வமாய் நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கெடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள், அற்புதங்களை பெறுவீர்கள். ஏனென்று சொன்னால் என் ஆண்டவர் அதை நேசிக்கிறார். இந்த ஊழியம் அதற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறியாத ஜனங்கள், ஜெபிக்க தெரியாது என்று சொல்லக்கூடிய ஜனங்கள், ஐயோ நான் பாவி என்று சொல்லப்படுகிறேன், நான் பாவியா இருக்கிறேன் என்று தன்னை எப்பொழுதும் குறைவாய் எண்ணுகிறவர்களுக்காக இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது. நிச்சயமாக பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த இயேசுவை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். உங்கள் மேல் எப்படிப்பட்ட சாபம் இருக்கும் என்று சொன்னாலும், உங்கள் மேல் எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும், இந்த இயேசு கிறிஸ்து அண்டை ஓடி வாருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் சாபங்களை நீக்குவார், உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அவர் நீக்குவார், உங்கள் அக்கிரமங்களை நீக்குவார். நிச்சயமாகவே உங்கள் உள்ளம் கபடற்றதாக இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே இதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள், கபடற்றவர்களாக இருங்கள். யாரிடத்திலும் பொல்லாங்கு செய்ய வேண்டாம், தீமை செய்ய வேண்டாம். தீமைக்கு தீமை செய்வதனால் என்ன பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தீமை செய்கிற பொழுது நாம் சகிக்கிற பொழுது நிச்சயமாகவே மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேளையில் அவர் ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உள்ளவருடைய மகிமை இந்த நேரத்தில் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்கள் மேலும் இறங்கட்டும், உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். நிச்சயமாகவே இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக என் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானத்திலும் பூமியிலும் கர்த்தராக இருக்கிறவரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சர்வ வல்லமை உள்ளவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமை உள்ளவரே, அல்வாவும் ஒமேகாவுமானவரே, ஹல்லேலூயா, இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவரே, பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணக்கூடிய இருளை நீக்கி போடும் தெய்வமே, உம்முடைய உன்னதமான கரம் இந்த நேரத்திலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. எஸ்டே தேவ பிரசனம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ராஜாவுமே நாங்கள் உயர்த்துகிறோமே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ஜீவ புஸ்தகத்தை அப்பா திறக்கும் அதிகாரம் கொண்டவரே, ஹல்லேலூயா இயேசுப்பா, மகத்துவம் உள்ளவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நேரத்தில் தெளிக்கப்படட்டும் அப்பா. இந்த அதிகாலை வேளையில் தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஒரு புது பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ராஜா. இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் அப்பா நீர் மாற்றுவீராக ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள் என்று சொன்னீரேன். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க அப்பா வேலை பார்க்குற இடத்துல நெருக்கங்களை அப்பா அவர்கள் அடைந்திருக்கலாம். ஹல்லேலூயா இயேசுவே, இகழ்வாக நினைத்து எஜமான்கள் நடத்தி இருக்கலாம், கேவலமாக அப்பா பேசி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எளியவனை என்றென்றைக்கும் கைவிடுகிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா சப்பா, ஏழையை எளியவனை ஒடுக்குகிறவனை என் தேவன் நீர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை நீர் சேர்த்து கொள்ளுவீராக ராஜா. ஒருவரையும் புறம்பே தள்ளாத என் தெய்வமே, உம்மையே நம்பி அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டே. நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் அப்பா எஸ்அப்பா ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக ராஜா. தன் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறதே, நான் என்ன செய்யட்டும் என்று அங்கலாய்ச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். சகோதரியே, நீ பயப்படாதே, உன் சூழ்நிலையை கண்டு பயப்படாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போய்விடாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், உன் வல பக்கத்தில் நான் இருக்கிறேன், உன் இடது பக்கத்தில் நான் இருக்கிறேன், உனக்கு முன்னும் பின்னுமாக நான் இருக்கிறேன். நான் உன்னை நெருக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஒடுக்குகிறவர்களை நான் ஒடுக்குவேன்,
என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். என் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவர், அவர் நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர், அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். உங்கள் வேதனைகளை, உங்கள் பாரங்களை, உங்கள் கஷ்டங்கள், உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றிவிடுங்கள் பிரியமானவர்களே. எப்படி அன்னாள் அவள் ஜெபித்த பொழுது, எப்படி அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாக இல்லை என்று வேதம் சொல்கிறதோ, அதுபோல நீங்களும் உங்கள் இருதயத்தின் மனக்லேசத்தை, பாரத்தை, வேதனையை, கஷ்டத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையில் ஊற்றிவிடுங்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் உன் பாரத்தை இறக்கி வாய், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆதரிப்பேன், சோர்ந்து போகாதே என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறார். ராஜா, நன்றி ஆண்டவரே, ஒருவரையும் கைவிடாதவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் புறக்கணியாத என் தேவன் அப்பா, கட்டி அணைத்துக் கொள்ளுகிறவர், இதோ உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா வியாதியஸ்தர்களுக்காகவும் பலவீனர்களுக்காகவும் ராஜா அந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அநேகர் உண்டே சுவாமி. இந்த நாளிலும் நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. அவளோடு காத்திருக்கிற இந்த ஜெபத்தை அப்பா நித்தமும் கேட்டு தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் காணக்கூடிய பாவங்கள், சாபங்கள், கட்டுகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஜென்ம பாவங்கள், தொடர்ந்து வரும் சாபங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த நிமிஷமே அவைகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. குடும்பங்கள் கட்டப்படட்டும், பிரிந்த உறவுகள் மீண்டும் கட்டப்படட்டும் அப்பா. குடும்பத்திற்குள்ள காணக்கூடிய பிரிவினைகள் இப்பொழுதே மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிரிவினை உண்டாக்குகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஹல்லேலூயா. குடிக்கும் மதுபானத்துக்கு அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது என்னோடு சேர்ந்து யாரெல்லாம் தங்கள் கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, ஹல்லேலூயா, தன் குடும்பங்களுக்காக எசப்பா எதற்காக இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நீர் காது கொடுத்து கேட்கிறீரப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுவது போல என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன என்று சொன்னது போல இயேசப்பா இந்த காலை வேளையிலும் அற்புத சுகம் உண்டாகட்டும். எலும்புல காணக்கூடிய பிரச்சனைகள் மாறணும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். எலும்புகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இப்பொழுதே அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகளில் காணக்கூடிய பிரச்சனை இருக்கிற உங்களுக்கு இப்பொழுது நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசப்பா, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். நீர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீர், என் நோய்களை எல்லாம் நீர் குணமாக்கினீரே. உமக்கு நன்றி அப்பா. நீர் உம்முடைய வசனத்தை அனுப்புகிறீர், எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிறீரப்பா. இயேசுவே, இந்த மகத்துவமுள்ள இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இருதயம் நொறுங்குண்டவர்களை நீர் குணமாக்குகிறீர், அவருடைய காயங்களை கட்டுகிறீரப்பா. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதுமான இருதயங்களை இந்த காலை வேளையிலே நான் பார்க்கிறேன். இயேசப்பா, நொறுங்கின இருதயங்களுக்கு நீர் காயம் கட்டுவீராக. வேதனைப்படுத்தப்பட்டு நான் ஏன் வாழ வேண்டும்? இந்த பூமியில் நான் வாழ்ந்து என்னதான் எனக்கு கிடைத்தது? என் வாழ்க்கை முழுவதும் வேதனையாகவே இருக்கிறது. நான் பிறந்த நாள் முதலா எனக்கு வேதனை என்று சொல்லக்கூடிய சகோதரியே, என் ஆண்டவர் உனக்காக பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இனி உன் சூழ்நிலைகள் மாறும், என்னை நம்பு, என்னை விசுவாசி என்று சொல்லுகிறார். இம்மட்டுமாய் உன்னை நடத்தின இந்த எபினேசர் இன்னும் உன்னை நான் நடத்துவேன் என்று அவர் உன்னை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, காலங்களை மாற்றுகிற என் தேவன் அப்பா. அழ ஒரு காலம் உண்டு, ஆனந்த கழிப்பாக இருக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமாட ஒரு காலம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. கொல்ல ஒரு காலம் உண்டா, ஆனால் குணமாக்க ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் காயம் கட்டுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. இடத்தில் மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு உடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டு அவர்களை நீர் சுகமாக்கும் தெய்வம் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, சிலுவையிலே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். எங்கள் மீறுதலின் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் சரீரத்திலே உண்டாகட்டும். எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களும் இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக. எப்படிப்பட்ட ஹல்லேலூயா வியாதியாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, ஐயோ என் வாழ்க்கை இதிலே மரித்து போகும், இந்த வியாதினாலே நான் மரிக்க போகிறேன் என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மரண தூதன் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலகி போவானாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இப்பொழுது மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை என் ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவனை சிலுவையிலே தோற்கடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நாங்கள் அதை நம்பி விசுவாசித்து பேசுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் அவர்களை குணமாக்குவேன், கர்த்தர் உங்களை குணமாக்குவார். பரிபூர்ண சுகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சீர்கெட்ட பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று நீர் சொல்லுகிறீர் அப்பா. கெட்ட நடத்தை உள்ளவர்களே, கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். உங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் ஓயுங்கள். உங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்து வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். உங்கள் ரகசிய பாவங்களை விட்டு விடுங்கள். உங்களால் முடியாது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உதவி கேளுங்கள். அவர் உங்களுக்கு ஹல்லேலூயா இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு அவர் விடுதலையை தருவார். நிச்சயமாகவே அதை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அப்பா. இந்த காலை வேளைக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை எடுக்க என் ஆண்டவரில் உதவி செய்வீராக ராஜா. எசப்பா, வடுகிற அப்பா நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் நீர் அற்புதத்தை செய்வீரப்பா ராஜா. நீர் ஹல்லேலூயா எங்களுக்கு ஏற்ற தலைவரை, தேச தலைவரை நீர் ஏற்படுத்தி தருவீரப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் அப்பா. எஸ்டடி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ராஜாவை நீர் ஏற்படுத்தி தருவீர். மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, வெளிநாடு விசாவுக்காக காத்திருக்கிற அப்பா ஒரு சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. விஷா இன்னும் வரவில்லை என்கிற அங்கலாய்த்து நிற்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், விசா உங்களுக்கு வரும் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதமான சாட்சியை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பாஸ்போர்ட் காரியங்களில் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி தருவார். வெளி தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய கரம் அவர்களை இந்த நேரத்தில் பற்றி பிடிக்கட்டும். அவருடைய விண்ணப்பங்களை என் ஆண்டவர் கேட்டு அற்புதத்தை நீ செய்வீராகப்பா. ஒவ்வொருவரும் அப்பா சாட்சி சொல்லத்தக்கதாய் என் ஆண்டவருடைய கரம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும் அப்பா. எல்லா பிசாசின் கிரியைகளும், சத்துருவின் தந்திர மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனிய ஆவிகள், இன்னும் மற்றும் அப்பா பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் எதுவும் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே.
ராஜா, எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி சுவாமி. இந்த ஜெபத்தில் அப்பா தொடர்ந்து பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், மேன்மைப்படுத்துகிறீர். இன்னும் இந்த ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, இது உலகம் எங்கும் போக வேண்டும் என்று சொல்லி அப்பா இதை யாரெல்லாம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ, ஹல்லேலூயா அப்பா, இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜெபத்தை, ஹல்லேலூயா, நான் பெற்ற பலனை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் அப்பா இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ, அதற்கேற்ற அந்த ஊழியத்துக்கேற்ற ஆசீர்வாதத்தை மேல் ஆண்டவர் நீர் கொடுப்பீராக ராஜா. எஸ்டர்டே நாட்கள் குறைவாக இருக்கிறபடினாலே, கடைசி நாட்களுக்குள்ளாக அப்பா நாங்கள் இருக்கிறபடினாலே மிக விரைவாக நீர் அப்பா உம்முடைய ஊழியங்களை செய்ய விருப்பம் கொள்ளுகிறீரப்பா. கடைசி நாளில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக, பலப்படுத்துவீராக, சாட்சிகளை உண்டாக்குவீராக. இந்த நாள் ஆசீர்வதித்து கொடுப்பீராக ராஜா. இந்த நாள் சந்தோஷம், சமாதானம், நிறைவான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அளவில்லாத சமாதானம் இந்த கால வேளையில் நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பரிந்து